ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெரி சிம்பிளாக டேஸ்டான வெஜ் குருமா எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காலிஃப்ளவர் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம வந்து இந்த குருமா செஞ்சுருக்கோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அப்புறம் பரோட்டா சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 8லேருந்து 10க்குள்ளே ஒரு முந்திரி பருப்பு, இது கூட 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு பட்டை இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கிளறி விடுங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கும். இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் அதையும் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து பிரட்டி விடுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தினா சமையல் வந்து ஆஹா ஓஹோ தாங்க. இது ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்சி வச்ச மசாலாங்க. இது லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம மசாலா சேர்க்கணும். நல்ல வாசனை. இப்போ ஓரளவு நல்லா வந்து அதை மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலைங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கம்மி ஜாஸ்தி வந்து போட்டுக்கலாம். இது 3 பேரோட மெஷர்மெண்ட். குழம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கிரேவிக்காக. இதை வந்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம வந்து கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து இறங்கணுங்க. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் வந்துச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், யம்மி. குழம்புல இருக்கிற எண்ணெய் வந்து மேலே ஃபுல்லாக வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காக வந்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க இது. இதில் வந்து நம்ம பீன்ஸு, கேரட் எதுவுமே போடல. வெறும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன காலிஃப்ளவர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா கிரேவியாக வந்து வந்திருக்கு. பேச்சுலர்ஸ் நீங்கள் கூட ஈஸியாக வந்து செய்யலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.